இந்த நொடியில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மை மெதுவாக ஆனால் ஆழமாக அழைக்கும். அந்த அழைப்பை எல்லாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்கும் மனநிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அதை உணர்வார்கள். சிவன் ஒரு கடவுள் என்ற அடையாளத்தை விட மிகப்பெரிய உண்மை. சிவன் என்பது உருவம் அல்ல. சிவன் என்பது காலம். சிவன் என்பது வெறுமை. சிவன் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அந்த நிலை. எதிலிருந்தும் உருவாகாதது, எதிலும் கரையாதது. நாம் பார்க்கும் இந்த பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், ஒளி, இருள், நேரம், மாற்றம் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவை. அந்த மூலத்துக்குப் பெயர்தான் சிவன். சிவன் உருவாக்குபவர் என்று சிலர் சொல்வார்கள், சிலர் அழிப்பவர் என்பார்கள். ஆனால் உண்மை அதைவிட ஆழமானது. சிவன் உருவாக்கமும் அல்ல, அழிவும் அல்ல. உருவாக்கமும் அழிவும் நடக்கிற அந்த மைய நிலைதான் சிவன். வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் சிதறிப்போகும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாத மாதிரி தோன்றும். மனசுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு கேள்வி, ஒரு தேடல் உருவாகும். அந்த நேரத்தில்தான் காஸ்மிக் சிவன் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் வெளியிலிருந்து எதையும் தரமாட்டார். உள்ளே இருப்ப உய்யான அடையாளங்களை உடைப்பார். நம்மை நாமே யார் என்று கேள்வி கேட்க வைப்பார். சிவனுடைய மூன்றாவது கண் என்பது ஒரு கண் அல்ல, அது விழிப்புணர்வு. அது உண்மையை உணர வைக்கும் சக்தி, அது மாயை எரிக்கும் தெளிவு. அதனால் தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் திடீரென்று உறவுகள் உடையும், வேலை போகும், திட்டங்கள் தோல்வியடையும். அது தண்டனை இல்ல, அது விழிப்புணர்வுக்கான தயார். நடராஜர் வடிவம் ஒரு கதை இல்ல, அது ஒரு உண்மை அறியாமையை மிதித்து நிற்கும் நிலை. காலத்தோடு தாளம் போடும் உணர்வு. மாற்றம் நிறைந்த அந்த நடனம்தான் வாழ்க்கை. சில நேரம் வாழ்க்கை நம்மை கீழே தள்ளும், சில நேரம் மேலே தூக்கும். எதுவுமே புரியாமல் சுழற்றும். அது குழப்பமில்லை, அது சிவ தாண்டவம். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகம் கொடுக்கிற பதில்கள் வெறும் பணம், பதவி, உறவு இதெல்லாம் தாண்டி ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். சிவன் சிவன் கோயிலில் மட்டுமில்லை, மலை உச்சியில் மட்டுமில்லை, காசியிலும் கைலாயத்திலும் மட்டுமில்லை. அவர் உங்கள் சுவாசத்திலும், உங்கள் மௌனத்திலும், உங்கள் கண்ணீரிலும் இருக்கிறார். சிவன் எப்போதும் முதலில் கழிப்பவர். அகந்தை, பயம் போலையான நம்பிக்கைகள், தேவையற்ற ஆசைகள் அவையெல்லாம் நீங்கும் போதுதான் உண்மையான சக்தி உள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த அமைதியே காஸ்மிக் சிவன் இருப்பதற்கான அடையாளம். இந்த நொடியில் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது பிரபஞ்சத்தின் அடிப்படை நிலை. சிவனை தேட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அமைதியாக மாறினாலே போதும், அவர் தானாக வெளிப்படுவார். இந்த வீடியோ முடிவுக்கு வரும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்போது மெதுவாக மாற்றமடைய ஆரம்பித்திருக்கிறது. அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது, ஆனால் அது ஆழமாக இருக்கும். கோஸ்மிக் சிவன் உங்களை கைவிட மாட்டார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் தனிமையை உணர ஆரம்பிக்கிறான் என்றால் அது சாபமில்லை, அது அழைப்பு. கூட்டத்தில் இருக்கும்போது நம்மை நாமே கேட்க முடியாது. அமைதியில்தான் உண்மை பேச ஆரம்பிக்கும். அதனாலதான் சிவன் மௌனத்தில் இருக்கிறாரோ. அந்த மௌனம் வெறுமை இல்லை, அது முழுமை. நீங்க யாரிடமாவது பேசிக்கொண்டே இருக்கணும்னு தோணுது என்றால், யாராவது உங்களை புரிஞ்சு கொண்டே இருந்தால் அது ஒரு தேடல். அந்த தேடல் வெளியில முடிவடையாது, அது உள்ளதான் முடிவடையும். சிவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டார். அவர் கேள்விகளை மட்டும் உருவாக்குவார். அந்த கேள்விகளுக்கு நீங்களே பதிலாக மாறும்போதுதான் விழிப்புணர்வு நடக்கும். உலகம் உங்களை ஏதாவது ஆக சொல்லும். பெரிய மனிதன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், மதிப்பு வாங்கணும். ஆனால் சிவன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார், நீ முதலில் நீயாக இரு. நீயாக இருப்பதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி. பயத்தை விட்டுவிடுவது எளிதல்ல, ஆனால் பயத்தை கவனிப்பது சாத்தியம். அந்த கவனிப்பிலேயே பயம் கரையும். அதே மாதிரி கோபம், ஆசை, பொறாமை, அகந்தை இவையெல்லாம் எதிரிகள் இல்லை. அவை அறியாமையின் வெளிப்பாடுகளைப் போல. அவற்றோடு சண்டை போட வேண்டாம். அவற்றை புரிந்து கொண்டாலே போதும். புரிதல்தான் சிவன். நீங்க வாழ்க்கையில் எதையாவது இழந்திருந்தால் அது உங்களை குறைவாக்கவில்லை, அது உங்களை எளிமையாக்கியது. எளிமைதான் உண்மையான சக்தி. அதனாலதான் சிவன் அலங்காரத்தில் இல்லை, அவர் சாம்பலில் இருக்கிறார். சாம்பல் என்பது அழிவின் அடையாளம் இல்லை, அது பற்றத்தின் நிலையின் அடையாளம்.
எல்லாமே போனதுக்கு அப்புறமும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் அந்த நிலைதான் சிவம். இந்த உண்மையை உணர ஆரம்பிச்ச ஒருத்தனுக்கு உலகம் மாறாது. ஆனால் உலகத்தை பார்க்கும் கண் மாறும். அப்புறம் துன்பம் வந்தாலும் அது தகர்க்காது. இன்பம் வந்தாலும் அது கட்டி போடாது. இரண்டையும் சமமாக பார்க்கும் தெளிவு வரும். அந்த தெளிவே முக்தியின் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களை அமைதியாக்கியிருந்தால், உங்களுக்குள்ள ஏதாவது அசைந்திருந்தால், அதுதான் கோஸ்மிக் சிவன் உங்களை தொடிய தருணம். இந்த பயணம் இங்கே முடிவடையாது. இது இப்பதான் ஆரம்பம். மனிதன் எப்போதும் ஏதாவது ஒன்றை பிடிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு உறவு, ஒரு வேலை, ஒரு அடையாளம், ஒரு நம்பிக்கை. அதை பிடித்துக் கொண்டால்தான் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் சிவன் சொல்வது வேறு. பிடித்துக் கொண்டிருப்பதே பயத்தின் அடையாளம். விட்டுவிட தெரிந்தவனுக்குதான் உண்மையான தைரியம் இருக்கும். சிவன் கையில் ஆயுதம் வைத்திருக்கிறார் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர் கையில் இருப்பது விடுதலை. அதே மாதிரிதான் சிவன் உங்கள் வாழ்க்கையை துடைக்க ஆரம்பிக்கும் போது உள்ளே ஒளிந்திருந்த பயம், கோபம், ஏமாற்றம், அகந்தை எல்லாம் வெளியில வரும். அதை பார்த்து பயப்படாதீங்க, அது போக போகிறது என்பதற்கான அடையாளம். பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். சிவனை உணரணும்னா என்ன செய்யணும் என்று. எதுவும் செய்ய வேண்டாம். சிவனை உணர எதையாவது குறைக்கணும். பொய்யான எண்ணங்களை, தேவையற்ற பயங்களை என்ற சுமையை அவை குறைய குறைய உண்மை வெளிப்படும். அந்த உண்மைதான் சிவன். சில நேரங்களிலே நீங்க தனியா இருக்கும்போது ஒரு விசித்திரமான அமைதி தோணும். அந்த அமைதி சந்தோஷம் இல்லை, துக்கமும் இல்லை. அது நடுவில் இருக்கிற ஒரு தெளிவு. அந்த நொடியில் நீங்க யாரும் இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அந்த நிலையில்தான் சிவன் உங்களுக்கு அருகில் இல்லை. அவர் நீங்களாகவே இருக்கிறார். இதைத்தான் ஞானம் என்று சொல்றாங்க. அது புத்தகத்தில் கிடைக்காது. அது பேச்சில் புரியாது. அது அனுபவத்தில்தான் வரும். அனுபவம் வருவதற்கு வாழ்க்கை நம்ம நிறைய சோதிக்கும். ஒவ்வொரு சோதனையும் உங்களை தாழ்த்துவதற்காக இல்லை, காலியாக்குவதற்காக. காலியான பாத்திரம்தான் நிறைய முடியும். நிறைந்த பாத்திரத்தில் எதையும் ஊற்ற முடியாது. அதனாலதான் சில நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்துல நீங்க தோல்வி அடையல, நீங்க தயாராகிறீங்க. கோஸ்மிக் சிவன் மெதுவா வேலை செய்வார். ஆனா ஆழமா வேலை செய்வார். அவர் கொடுக்கிற மாற்றம் வெளியில தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ள முழுக்க மாறி இருக்கும். முன்னாடி உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு பாதிக்காது. முன்னாடி உங்களை கோபப்படுத்திய மனிதர்கள் இப்போ உங்களை அசைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான சக்தி. சக்தி என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில்லை. அந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் மாற்றத்தின் முதல் படி. இனி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் முந்தைய மாதிரி இருக்காது. வெளியில அதே மாதிரி தெரிந்தாலும் உள்ளே நீங்கள் வேறொரு நிலைக்கு போயிருப்பீர்கள். அந்த நிலை பயம் குறைந்த நிலை, பற்றத்தின் நிலை, உண்மையை மறக்காத நிலை. அந்த நிலையே சிவநிலை. மௌனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். உங்களை நீங்களே கவனியுங்கள். தேடல் முடிவடையும், உண்மை வெளிப்படும். ஓம் நமசிவாய. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த உணர்வு உங்களை கொஞ்சமாவது தொட்டியிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த உண்மையை இன்னொருத்தருக்கும் சேர்க்க ஷேர் பண்ணுங்க.